இயேசு அழைக்கிறார் ஊழியத்தினுடைய தலைவர் பால் தினகரன் அவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் மழையாக பொழிகின்ற ஒரு ஆண்டு. அந்த விதமாக அந்த ஆண்டை விசேஷப்படுத்தி காண்பித்திருக்கிறார். In 2025, the Lord told me that He's going to send the rain of the Holy Spirit. அது மட்டுமல்ல, அதனுடைய விளைவாக இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மழை பொழிகிற ஒரு ஆண்டு என்று சொல்லியிருக்கின்றார். பல்லாயிரக்கணக்கான விசுவாசிகளை கொண்ட சபை தலைவர்கள், நீண்ட நெடுங்கால ஊழிய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய தேவனை அறிகிற அறிவே சந்தேகிக்க வேண்டியதாக இருக்குது. 2025ஆம் வருஷம் முடிய போகிற நேரத்தில் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஐயா சொன்னார் 2025ஆம் வருஷம் துவக்கத்தில் இந்த வருஷம் வலி இல்லாத பிரசவமாக இருக்க போது, யாருக்கும் எந்த வலியும் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, எந்த உபத்திரமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை, அப்படியே சூப்பராக கம்ஃபர்டபுளாக சாலமன் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு அனுபவிக்கலான்னு சொன்னாரே, அது நடந்தான்னு பார்க்கணும். ஆனால் நம்ம ஆளுகள்கிட்ட உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்குவாங்க, அது நடந்துதான் நடக்கலையான்னு செக் பண்ணி பார்க்குற பழக்கமே கிடையாது. 2025ஆம் ஆண்டு துவங்கின சூழலில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தினுடைய தலைவர் பால் தினகரன் அவர்கள் ஒரு ஆசீர்வாத கூட்டத்தை நடத்தி மிக ஆசீர்வாதமான ஒரு செய்தியும் கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த 2025ஆம் ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் மழையாக பொழிகின்ற ஒரு ஆண்டு. அந்த விதமாக அந்த ஆண்டை விசேஷப்படுத்தி காண்பித்திருக்கிறார். In 2025, the Lord told me that He's going to send the rain of the Holy Spirit. 2025ஆம் ஆண்டில் பரிசுத்த ஆவியானவரின் மழையை நான் அனுப்பப் போகிறேன் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். God is going to send the rain of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் மழையை தேவன் அனுப்பப் போகிறார். அது மட்டுமல்ல, அதனுடைய விளைவாக இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மழை பொழிகிற ஒரு ஆண்டு என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த 2025ஆம் ஆண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் கடவுளுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டு. You shall be able to fulfill all my plans without any struggle this year. இந்த ஆண்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் என்னுடைய சகல திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பல காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், 2025ஆம் ஆண்டு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக அமையப்போகிறதுன்னு அவர் சொன்னதில் ஆச்சரியமில்லை. என்றால் இதைத்தான் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு வருஷத்தையும் அவர்கள் சாதாரணமான வருஷமாக சொன்னதும் இல்லை. இவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான போதகர்கள் ஒவ்வொரு வருஷம் துவங்கும் பொழுது இந்த ஆண்டு மிக மிக ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு என்று தான் அறிவிக்கிறார்கள். எந்த ஒரு ஆண்டும் அவர்களுக்கு சாதாரணமான ஆண்டே இல்லை. அந்த அடிப்படையில் இப்போ பால் தினகரன் அவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத மழை பொழிகிற ஒரு ஆண்டு என்று சொல்லியிருக்கிறார். When the rain of the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவரின் மழை வரும்போது the rain of blessings will come upon everyone. ஆசீர்வாதங்களின் மழை யாவர் மீதும் பொழியப்படும். ஒவ்வொரு ஆண்டிலும் இதே சத்து தான் அந்த ஊழியத்திலிருந்து கேட்க முடியும். இதில் குறிப்பிட்டு பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், 2025ஆம் ஆண்டை குறித்து தேவன் என்னோடு பேசினார், ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் இவர் பேசுகிறதை யார் பேசுகிறதா எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்றால், தேவன் பேசுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ தேவன் என்ன பேசியிருக்காரு, 2025ஆம் ஆண்டில் நான் பெரிய பரிசுத்தாவுடைய மழையை பொழிய போகிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்திலே அந்த மழை பொழிந்து விட்டது. பரிசுத்தாவின் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன யோவேல் தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அத்தியாயத்தில் அந்த பரிசுத்தாவி பொழிந்தருளப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த பொழிந்தருளப்பட்ட பரிசுத்தாவியோடு மக்களை, ஜனங்களை இணைத்து கொள்ளுகின்ற, அவரை சேர்க்கின்ற ஒரு பணியைத்தான் ஊழியர்கள் செய்ய வேண்டும். ஆனால் இவர் 2025ஆம் ஆண்டில் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தாவினுடைய மழை பொழிய போகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் அந்த மாதிரி சொல்கிறவில்லை, வேதத்தினுடைய பிரமாணத்துக்கும் ஒத்து போகணும். குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் தான் பரிசுத்தாவியினர் மழையாக பொழிய போகிறார் என்று சொன்னால், மற்ற ஆண்டுகளை குறித்து கர்த்தருக்கு கவலை இல்லையா? மற்ற ஆண்டுகளை குறித்து கர்த்தருக்கு எந்த திட்டமும் இல்லையா? இல்லை மற்ற ஆண்டுகளில் பரிசுத்தாவி மழையை போல் பொழிய வேண்டிய தேவை இருக்கவில்லையா?
இதோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் மட்டும் செய்வதாக சொல்லுகிற பொழுது ஏன் இதுபோன்ற மற்ற ஆண்டுகளை செய்ய கேள்வி எழுகிறது. ஆனால் இதை நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது இயேசு அழைக்கிறார் போன்ற ஸ்தாபனங்கள் ஜனங்களுக்கு ஆண்டருடைய துவக்கத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஃபீலிங்கை கொடுக்க விரும்புகிறாங்க, ஒரு ஆசீர்வாதமான உணர்வை கொடுக்க விரும்புகிறாங்க. அதாவது எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்க போகுது, எல்லாமே நாம் தொட்டதெல்லாம் துலங்கும், நாம் நினச்சதெல்லாம் நடக்கும், நாம் எதிர்பார்க்கிறது அதிகமாக கிடையாது. இதே மக்களுக்கு சொல்லி சொல்லி ஆன்மீகம் என்றால் ஒவ்வொரு ஆண்டையும் ஆசீர்வாதமாக அனுபவிக்கிறான்னு மக்களை எண்ண வைத்து விடுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்ன, மக்களும் இந்த வருஷத்துடைய துவக்கத்தில் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இவங்க சொன்ன அளவிற்கு நடக்குதான்னு எதிர்பார்க்கறதில்ல. ஏன்னா இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது, ஒரு பாரம்பரியமாக மாறிவிட்டது. வருஷ துவக்கத்தில் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் 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 அப்படின்னு செய்தியை கேட்க வேண்டியது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையாங்கிறது பார்க்குறதில்ல. எனவே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்தாவினுடைய மழை திடீரென்று 2025ஆம் ஆண்டில் பொழியப் போகிறது என்று இவர் சொல்லுகிற பொழுது வேதாகவும் கூறுகின்ற தேவன் தான் இவரிடத்தில் பேசினாரா, இல்லைன்றால் இவருடைய மனமே இவருக்கு தேவனாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, இவர் மனதிலிருந்து பேசுகிறது எல்லாவற்றையும் தேவன் பேசுவதாக இவர் சொல்லுகிறாரா, இல்லை மக்களுக்கு இப்படி கேட்பதெல்லாம் விருப்பமாக இருக்கிறது என்பதற்காக கடவுளுடைய பெயரை இவர் துஷ்பிரயோகம் பண்ணுகிறார் பல கேள்வி வருகிறது. எந்த கேள்வியை வைத்து பார்த்தாலும் பால் தினகரன் அவர்கள் தேவன் சொன்னார் என்று சொல்வது வேதாகம் கூறுகிற தேவனாக இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்தாவுடைய மழை பொழிய போகிற, அடுத்தது ஆசீர்வாத மழை பொழிய போகிறது. ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு வருஷம் நீங்கள் ஆசீர்வாதம் கம்மியாக இருக்கும், இந்த வருஷம்லாம் சுமாராக தான் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்களா? எல்லா வருஷமும் கொட்டன்று ஆசீர்வாதம் கொட்ட போகிறங்கிற அடிப்பில் பேசுகிறீங்க. அப்புறம் 2025ஆம் வருஷத்துக்கு வழக்கம் போல தான் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க போகிறது. அப்போ என்ன சொல்லணும், 2025ஆம் ஆண்டும் கடவுள் எங்கிட்ட சொல்லியிருக்காரு வழக்கம் போல் ஆசீர்வாதம் மழை பொழிகிற ஆண்டு. அப்போது ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி மக்களை, ஆன்மீகம் என்று சொன்னாலே ஏதோ இப்போ வானத்திலிருந்து ஆசீர்வாதம் கொட்டிக்கிட்டே இருக்கும், நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறா என்ற அந்த ஒரு குறைந்த வட்டத்துக்குள்ளே நிறுத்தி விடுகிறாள். இதில் ஒரு வேதனைக்குரிய காரியம் என்றால், இது போன்ற கூட்டங்களில் பெரிய சபை தலைவர்களெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான விசுவாசிகளை கொண்ட சபை தலைவர்கள், நீண்ட நெடுங்கால ஊழிய தலைவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய தேவனை அறிகிற அறிவே சந்தேகிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவர் தேவனா பேசுவதாக சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறவரும் அதற்கு ஆமதித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கும் தேவனை குறித்த ஒரு தனிப்பட்ட அறிவு எவ்வளவு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற சத்தியம் சாராத பொய்யான தீர்க்க தரிசனங்களை எல்லாம் பொறுத்து கொண்டிருப்பதே ஒரு தேவனை அறிந்தவர்களுக்கு அழகும் அல்ல, அது என்ற ஒரு காரியமும் அல்ல. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த 2025ஆம் வருஷம் ஊழியக்காரங்களுக்கு கஷ்டமே இல்லாமல், இந்த வலி இல்லாத பிரசவம்னு ஒன்று சொல்லுவாங்களே, ஆமாம், வலி இல்லாத பிரசவமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாமல் 2025 ஆண்டில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அப்படியே கர்த்தருடைய ஊழியத்தை திட்டத்தை நிறைவேற்ற போகிறாங்க. அப்போது எல்லா இடங்கள்லேயும் ஒரு ஐஸ்கிரீம் டச்சை கொடுக்குறது, எல்லா இடங்கள்லேயும் ஒரு மேற்பூச்சி பூசுறது. அப்போ என்ன பார்க்கணும், இப்போது பைபிள் என்ன சொல்லுது, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வசனங்களை எல்லாம் நம்ம வாசித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளும் பைபிளில் தான் இருக்குது. ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற வேண்டும் என்கிற வார்த்தை பைபிளில் தான் இருக்குது. அப்போது நாம் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, பாடுபடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கணும் பைபிள் தான் சொல்லுது. ஆனால் இந்த பைபிள் சொல்லுகிறதெல்லாம் இப்படி இருந்தாலும் பால் திரகனோடு பேசின கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த 2025 ஆண்டு ஊழியக்காரர்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல். ஆனால் இதையெல்லாம் போதகர்கள் என்ன செய்யணும், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கல்ல, பெரிய தலைவர்கள் சின்ன தலைவர்கள் எல்லாருமே கொஞ்சம் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு 2025ஆம் வருஷம் முடிய போகிற நேரத்தில் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஐயா சொன்னார் 2025 வருஷம் துவக்கத்தில் இந்த வருஷம் வலி இல்லாத பிரசவமாக இருக்க போது, யாருக்கும் எந்த வலியும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த உபத்திரமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை, அப்படியே சூப்பராக கம்ஃபர்டபுளாக சாலமன் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு அனுபவிக்கலான்னு சொன்னார். அது நடந்தான்னு பார்க்கணும். ஆனால் நம்ம ஆளுகள்கிட்ட உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்குவாங்க, அது நடந்துதான் நடக்கலையான்னு செக் பண்ணி பார்க்குற பழக்கமே கிடையாது. அந்த பிறவா பட்டணத்தார் பவுல் பேசினாலும் செக் பண்ணி பார்த்தாங்க. இப்போ நம்மத்தில் இருக்கிற பெரிய தலைவர்கள், பெரிய மெகா சபை தலைவர்களுக்கு கூட
இந்த அடிப்படையில் சிந்திக்கிற சிந்தனை கூட இருக்கிறதா என்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டுகிறது. அப்போது எந்த ஒரு வருஷமும் எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கணும் எந்த போதகர்களும் வாக்குறுதி கொடுக்க முடியாது. கடவுள் இவரிடத்தில் சொன்னதாக சொல்வது என்ன புரிகிறது? இவருடைய மனம்தான் இவருடைய கடவுள். இல்லைன்னா இவருடைய திட்டம் நாம் வருஷ தொடங்கல இப்படி தான் பேசணும், அதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அவ்வளோ ஆட்களை வரவழைத்து பேசுகிறது. அப்போ யார் இவருடைய கடவுள்? வாழ்தினகரன் போன்றவர்களை எந்த கடவுள் இயக்கி கொண்டிருக்கிறார்? வேதாகம் கூறுகிற கடவுளா? சத்தியத்தை புய்த்த கடவுளா? நம்மை அழைத்த கடவுளா? எந்த கடவுள்? நிச்சயமாக அவர் கூறுகிற கடவுளுக்கும் வேதாகமத்திற்கும் சம்பந்தம் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதுவும் இது போன்று இன்னும் நிறைய காரியங்களை சொல்லுகிறார். அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் என்னவென்னு சொன்னால், ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்குறதா இருந்தால் அப்படியே பல மணி நேரங்கள் சொல்லி கொண்டிருக்கணும். உலக தலைவர்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்காது. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் தனித்தனியாக நின்றுட்டுருப்பாங்க. அதாவது ஒன்றிணைந்த ஒரு குளோபலி ஒரு யூனிட்டி இருக்காது. எல்லாம் கரெக்டு தான், உண்மை தான். ஆனால் இவர் சொல்கிறாரு உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்காது, எல்லாருமே தனித்தனியாக தான் நிற்பாங்க அப்படின்னு. Nations of the world shall go through much chaos with no leadership to unite all nations. உலக நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்த போதிய தலைமைத்துவம் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாம் பெரும் குழப்பத்துக்குள் சிக்கி திணறி திண்டாடுகிறது இருக்கும். நம்ம ஜெகன் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க? வேர்ல்டு கவர்மெண்ட் வரப்போகுது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் அமைக்க போகிறாங்க, அதுவும் பைபிள் சொல்லுதான் அவரும் சொல்கிறார். இப்போ இவர் சொல்கிற கடவுள் சொல்கிறத நம்புறதா, அவர் சொல்கிற கடவுள் சொல்கிறத நம்புறதா? இவர் எல்லாரும் தனித்தனி தான் நிற்க போகிறாங்கன்னு இவர் சொல்கிறாரு. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக கடவுள் பேசினது இவருக்கு, அப்போ ஃப்ரெஷ்ஷாக பேசினது. அவர் வேர்ல்டு கவர்மெண்ட் வரப்போகிறது, ஒரே கரன்சி வரப்போகுது, ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன் வரப்போகுது, எல்லாமே வரப்போகுது அவர் பேசுகிறார். கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. டிஜிட்டல் ஐடி ரெடி ஆயிருச்சு, வேர்ல்ட் வைட் EU போட சொல்லிட்டா எல்லாரையும். இன்னும் ஒரே ஒரு பேண்டமிக், அதுவும் ரெடியா இருக்கு, எப்ப வரும் தெரியாது. வலது கைக்கும் நெத்திக்குமான முத்திரை, ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், ஒரு பேர் வச்சாச்சு. இப்போ ஒரு கவர்மெண்ட், நம்ம இப்போ இதெல்லாம் ஒண்ணாயிருச்சுங்களா? இப்போ எந்த கடவுள் பேசுகிறாரு என்னங்கிறதே ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே மக்களை கொண்டு விடுற மாதிரி தெரியுது. ஆனால் மக்கள் ரொம்ப குழம்புவாங்களான்னு தெரியல. மக்கள் இன்றைய நிலைமை என்னன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறதும் சரிதான், இந்த வில்லுப்பாட்டு பாடுறவெல்ல பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஆமாம் சாமி போடுறது மாதிரி ஜனங்கள் ஐயா பேசுகிறதும் சரிதான், அந்த ஐயா பேசுகிறது சரிதான், இந்த ஐயா பேசுகிறது சரிதான், இந்த ஐயா பேசுகிறது சரிதான், அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்களை கொண்டு போய் விட்டாங்க. ஆக தேவன் பேசுகிறார்னு சொல்லுகிறவர்கள் வருஷத்தினுடைய துவக்கத்தில் இது எந்த தேவன் இவர்களிடத்தில் பேசுகிறார்? ஆனால் திரும்ப திரும்ப இவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறது ஒன்று என்னவென்றால், வேதாகமம் கூறுகின்ற தேவன் எங்களிடத்தில் பேசி இதெல்லாம் சொல்லலைங்கிறதா உண்மையாக இருக்குது. வேதாகமம் கூறுகிற தேவன் இந்த விதமாக பேசுகிற வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் மட்டும் இந்த வேதாகம் கூறுகிற தேவன் இந்த வருஷத்தை நான் சூப்பர் ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள் எல்லா வருஷமும் இதான் சொல்கிறீங்க, எந்த வருஷமும் வித்தியாசமாக சொல்கிறதே கிடையாது. எனவே இது போன்ற இந்த கடைசி காலங்களில் பெரிய அமைப்புகளை வைத்து கொண்டிருக்கிறவர்களும் பெரிய அளவில் க்ரௌடுகளை கூட்ட என்றவர்களும் கடவுளுடைய பேரில் சொல்லுவது, இப்படித்தான் கடவுள் பேசுவாரா, இப்படிலாம் கடவுள் சொன்ன உண்மையான வேதத்தை என்ன செய்யணும், புரட்டி பார்க்கணும். எல்லாரும் ஜனங்களை ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக திடீரென்று ஒரு 16 வயசுலேருந்து 35 வயசு வரையும் உள்ள அது என்ன ஒரு ஏஜ் லிமிட்டெல்லாம் போட்டு இதில் கர்த்தர் ஆண்டு வல்லமையோடு பயன்படுத்த போகிறார். இது எல்லா வருஷங்களையும் நீங்கள் சொல்கிறதான். ஒவ்வொரு வருஷங்கள்லையும் ரஷ்யாவை பற்றி, அந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டை பற்றி, அப்படி நடக்கும்போது இப்படி நடக்கும்போது பொதுவாக சொல்கிறீங்க. ஒரு தினம் அது நடக்கலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. எனவே இது போன்ற பொய் தீர்க்க தரிசனங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தில் ஜனங்கள் இருக்கும் பொழுது வேதாகமத்தை ஒப்பிட்டு பார்த்து யார் பேசுகிறார் என்பதை மட்டும் கவனிக்காமல் வேதாகமும் விதமாக பேசுமா, ஆவியான ஒரு விதமாக பேசுகிறாரா என்பதை உற்று கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவைக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.